திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவதற்கு முன்பதாக வழக்கம் போல 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவினை அடைதல், திருக்கதவினை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் கிராமத்தைச் சென்ற அடியேன் முயற்சி செய்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தர திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு போந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மறுபு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவனை அடைதல். காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருக்கதவினை அடைதல். புனிதாமா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற்சைவ நெறிதான் பெற்ற உன்னிய கண்ணிரண்டு எனவும் புவனம் உய்ய, இருக்கடவும் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிமா.
அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கோவிலை திறத்தல். நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த நாள் இனிய நாளாகட்டும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமா உற்றை பிள்ளை நீ அம்மா அலங்கி அலற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம். சிவபெருமா, சிவசிவம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. வந்திருபெரும் துறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே. கடலமுதே கரும்பே விரும்பும் படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. அற்புதம். நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, மாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடவே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரத்தை நாம் எல்லாம் சிகாரம் சைவநெறி பாடசாலையில் ஒருங்கே அமைந்து ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, சைவ குடும்பமாக இந்த பாடத்தினை நாம் பார்த்து வருகிறோம். இங்கு யாரும் யாருக்கு குரு இல்லை. இங்கு போதிப்பவர் கேட்பவர் என்பது யாருமே இல்லை. எல்லாமே சிவபெருமான் தான். கேட்பவரும் அவர் தான், போதிக்கிறதும் அவர் தான். இங்க குரு சிஷ்ய பாரம்பரியம் எதுவுமே இல்லை. சாமி இங்க பேசுவதனாலேயோ சொற்பொழிவு ஆற்றுவதனாலோ இங்க யாரும் உயர்ந்தவர்களாகவோ இல்லை தாழ்ந்தவர்களாகவோ கருதக்கூடாது. காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் இங்க உண்டு. நிச்சயம் பக்குவப்படும் பொழுது நீங்களும் எல்லாரும் அந்த செய்தி எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கான ஏற்பாடு தான் இந்த
திருநெறிய தமிழோசை. நிச்சயம் எல்லாரும் பகிர்ந்ததுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம். கடைசியில இப்ப இது பாராயண முறையில பாராயண முறையில வரும்போது எல்லாரும் பாடுனாங்க. இப்போ தனி பாடல்ன்னும் போது அடியேன் பேச ஆரம்பிச்சும்போது, இப்போ ஒரு 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 மனிதரே பேசக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தரே பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் தொய்வா இருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாரும் பாடுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த காலையில இந்த துதி எல்லாம் பாடுறது. நிச்சயம் மாற்று ஏற்பாடு செய்து, நம்ம முற்றுதல் மாரி வைத்து எல்லாரும் பாடுறதுக்கான ஏற்பாடு நிச்சயம் வருகிற காலங்கள்ல செய்வோம் என்று சொல்லி, எல்லோரும் பங்கெடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி, இது பாராயண முறையில் அல்லாமல் ஒவ்வொரு பாடலாக சிந்திப்பதனாலே, நாம் தனிப்பட்ட முறையில் அதுக்கான விளக்கத்தை கொடுத்து, இறைவன் நமக்கு உணர்த்தியதை இங்கு பேசுகிறோம். சிவபெருமான், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையில நம்ம எல்லாம் இந்த சிகாரம் சேனல்ல ஒருங்கிணைத்த சிவபெருமானுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, நம்முடைய உடல் பொருள் ஆவிகளை சமர்ப்பித்து, அத பிறந்து மொழி பயின்ற காலங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் நம்முடைய அறியாமையை நீக்கிய அத்துணை ஆசான்களுக்கும், நமக்கு தெளிவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், அப்பா, அம்மா முதற்கொண்டு அத்தனை ஆசான்களுக்கும், குருமார்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி குருவர்களுக்கு சமர்ப்பித்து நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே நாம் கிட்டத்தட்ட 60 பாடல்களுக்கு மேலே உள்ள இந்த தொகுப்பிலே கிட்டத்தட்ட 37வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். மகிமா குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த 36வது பாடல் என்று தர்மயாதனத்தில் 36வது பாடலாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பாடல் இந்த இடைச்செருகல் இருக்கிறதுனாலே இடைச்செருகல் இல்ல. அந்த பாடலுக்கு எண் இல்ல. அதனால அதுங்க 37 அங்க வருது. சைவன்.org. இதுல தர்மயாதனத்தில் 36வது பாடல் அட்டமா சித்தி தலைப்பின் கீழே 11வது தலைப்பு அட்டமா சித்தி. அந்த 11ல 36 அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா அட்டமா சித்தில மகிமா குறித்து ஏற்கனவே அட்டமா சித்தில அனிமா, மகிமா, இந்த கரிமா எல்லாம் கொஞ்சம் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்றத நம்ம பார்ப்போம். அந்த அட்டமா சித்தின் கீழ இருக்கிற எல்லா விஷயங்களும் இங்க தொகுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்னைக்கு உண்டான நம்ம பாடல பார்க்கலாம். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்துள்ள செவிமடுக்க வந்துள்ள அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று பாடலுக்குள் நுழைவோம். மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியலாலுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டின் மைப்பொருளாகும் மகிமாவதாகுமே. மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியலாலுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டின் மைப்பொருளாகும் மகிமாவதாகுமே. பாடல் கொண்ட பதங்களை பதமா பார்த்துருவோம். ரொம்ப எளிமையா தான் இருக்கு. இது புது வார்த்தை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லிய லாலுடன் தற்பொருள் ஆகிய தத்துவம் கூடிட கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டின் மைப்பொருளாகும் மகிமா வதாகுமே. இது பாடல் கொஞ்சம் பிரிச்சு பார்த்துட்டோம். இப்ப பாடலுக்கு பொழிப்பெரு தர்மயாதன் என்ன சொல்றாங்க பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் பொழிப்புரை. லகிமா சித்திக்கு பின் மெய்ப்பொருள் ஆகிய சிவத்தை சக்தி உணர்த்தி நிற்பாள். அவ்வுணர்வினால் அதனை அடைதல் ஓராண்டில் கைப்பொருளாக கிடைக்கும். அதுவே ஒன்றும் தோன்றா சூன்ய நிலையாகிய பர மகிமாவாகும். நோட் பண்ணிக்கங்க. லகிமா சித்திக்கு பின் ஒவ்வொரு அட்டமா சித்தில ஒவ்வொரு சித்தியும் பார்த்து வரும். அதுல அனிமான்றது அணுவுக்கு அணுவா எல்லா பொருளாவும் இருக்குது. இப்போ ஒரு தொடர்பு குச்சி கீழே இருக்குதுன்னா அந்த தொடர்பு குச்சியாவே நீங்க மாறுறது. ஒரு செல்போன் கிடக்குதுன்னா அது வஸ்துவா இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, ஒரு எறும்பு போதுன்னா அந்த எறும்பாவே நீங்க மாறுறது. அடுத்து
ஒரு 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 வான ஊர்தி பறக்குதுன்னா அந்த வான ஊர்தியாவே நீங்க மாறிடுறது. அணுவுக்கு அணுவாய் எப்படின்னா முதல்ல அனிமா பார்த்தோம் இல்லையா? அது என்ன சித்தியை கொடுத்துச்சு நம்மளுக்கு? இருக்கிற எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருளாவே நீங்க மாறுறது. ஒரு மாடு போகுது, அந்த மாடாவே நீங்க மாறிடுறோம். இது எல்லாம் அதான் சொல்றேனே. இந்த அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேழம நீரும் விலங்கு நிறுத்தி கூடு மெய்த்தொன்ற குழாத்துடன் குட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தண்ணி நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணே. வித்தக விநாயகா விரைகடல் சரணே. அப்படி அணுவுக்கு அணுவா போறதுக்கு உண்மை. அதனாலதான் இந்த விநாயகரை முதல்ல நம்ம வணங்கணும். எல்லா சித்திக்கும் இதுதாங்க ஆரம்பம். நம்மளுக்கு ஒரு காரியம் கைகூடணும்னா, நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா, ஒரு காரியத்தை நம்மளுக்கு காரிய சித்தி விநாயகர்னு விநாயகருக்கு பேர். சித்தி விநாயகர்னு அவருக்கு பேருங்க. இவங்ககிட்ட அட்டமா சித்தி விநாயகர்னே சொல்லிடலாம். அவர் இல்லன்னா சித்தி செய்ய முடியாது. எழுதி வச்சுக்கங்க. யாரும் இல்லன்னா? கணபதின்னு ஒண்ணு இல்லன்னா சித்தி செய்யவே முடியாது. ஏன்னா அவர்தான் ஓங்கார பொருள். அவர்தான் ஆதாரமே. சாமி அத இறங்கி வந்திருக்குது. நம்மளுக்கெல்லாம் ரட்சிக்கிறதுன்னே பிள்ளையா இறங்கி வந்திருக்குது. சும்மா வேஷம் போட்டுருக்குது குழந்தைன்னு சொல்லிட்டு. அது குழந்தை இல்ல அது. அது பிள்ளை யாருன்னு தான் கேட்டிருக்கு. பாருங்க யாருன்ற கேள்விதான் இருக்குது. ஆனா பிள்ளையா வந்து உட்கார்ந்து இருக்குது. எப்படி எளிமையா வந்து உட்கார்ந்து இருக்குது. அப்போ அது இல்லாம எதுவுமே இல்ல. ஏன்னா அது அப்பா அம்மாவுடைய கலவை அது. அப்பாவும் அம்மாவும் ஒரு ஏனைய ஒரு பெண் களிரா அம்மா போனாங்க. ஒரு ஆண் களிரா 2 பேரும் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சாங்க. அதோடைய முடிவு பிரபஞ்சம். அந்த அம்மா என்ன வேண்டிக்கிச்சாம், இந்த பிரபஞ்சம் முழுக்க எது தாங்குகிறதோ, எது நடத்துகிறதோ, அதுவே எனக்கு மொத்தமே ஆமா. நீங்க தான் ஆதி புருஷன் இல்லன்னு சொல்லல. இது மொத்த பிரபஞ்சமே பிள்ளையா பிறந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சுதான். எப்படி? அந்த தாயோட விருப்பத்த பாருங்க. எப்படி? இந்த மொத்த பிரபஞ்சமே எங்கேயுமே ஒரு இன்ச்சு கூட எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிள்ளை பொறந்தா எப்படி இருக்கும்? மொத்தத்தையும் அது நம்மள தாங்கணும் அந்த புள்ள. அப்படின்னு நினைச்சது. பராசக்தி நினைச்சது. அது நினைச்சதுடைய விளைவு ஓங்காரமாகிய பெண் களிறு மாரி ஆயிட்டாங்க அம்மா. அப்போ அதுக்கு ஆண் களிறா யார் வந்து சாமி வந்தாங்க. இது 2 சேர்க்கை. அப்பா, அம்மாவுடைய மிகப்பெரிய சேர்க்கை. இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சமே மொத்த உருவம். அவங்க அவங்க எல்லாவற்றையும் தாங்கி எது ஆதியா இருக்குதோ அந்த மொத்தமே ஆதி சொரூபம் மொத்தமே பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் கணபதி. அந்த ஓங்காரமே வந்து என்ன பண்ணுச்சு? எது நடத்துதோ அதான் நாதம். அந்த நாதமே வந்து பிள்ளையா பிறந்துச்சு. அதனாலதான் மூத்த பிள்ளை அது. அதுக்கு பேர் என்னது? கணபதின்னு பேர். அப்போ நாதம் இல்லாம விந்து இல்ல. விந்து இல்லாம நாதம் இல்ல. அப்போ எந்த காரியத்தை தொடங்கினாலும் யார் வேணும்னா கணபதி வேணும். அந்த மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியலாளுடன் முதல் வரி என்னது? மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியலாளுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட. அவதான் அந்த மெய்ப்பொருள்னா என்ன? அந்த ஓங்காரம், அந்த கணபதி, அந்த சித்து எல்லாமே அவதான். ஏன்னா அவதான் ஈன்று புறந்தள்ளுகிறாள். அவதானே படைச்சா. அதனால ஆதி சக்தி அவளே. அவகிட்ட இருந்தா உற்பத்தி ஆச்சு இந்த நாதம்ன்ற குழந்தை. இந்த நாதம் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறது நல்லது. அதுதான் பிள்ளையாயிடுச்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிரேட் அதுக்கு தான். அதாவது மூத்த பிள்ளை அது. ரொம்ப பணிவானது. தன்னை காமிச்சுக்காது, தன்னை வெளிப்படுத்திக்காது. பணிகிறவங்களுக்கு பணியும், பணியாதவங்களுக்கு அது விளையாட்டு காமிக்கும். அகத்தியருக்கே தண்ணி காமிப்பாரு விநாயகர். முருகருக்கு தண்ணி காமிப்பாரு சில இடங்கள்ல. இப்படி அதான் அச்சிறு முருகனே அக்கன மனவர்கள் பெருமாளே. ஆமா. விரும்புறாரு. அந்த குறத்திய விரும்புறாரு. அந்த குறத்தி வந்து அசைய மாட்றா. அப்ப நான் எத காமிச்சா அசையன்னு சொல்லிட்டு அண்ணனை வேண்டுறாரு. அப்போ கணபதியா வந்து நிக்கிறாரு. யானையா வந்து நின்னு அவள பயமுறுத்துறாரு. ஓடி வந்து முருகரை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவர் வயசானவரா இருப்பாரு அப்ப. ஒரு கிழ வயசுல போயிருப்பாரு. அப்போ இதெல்லாம் என்னன்னா ஓங்காரத்தினுடைய அடையாளம். அந்த ஓங்காரம் தான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாங்கல்ல. அந்த மெய்ப்பொருள்னா என்னன்னா சவுண்ட், நாதம். நாதத்தை உணர்ந்தோம்னா எல்லா அறிவும் நமக்கு கிட்டிடும். யார் என்ன நினைக்கிறாங்க, என்ன விஷயம், ஏதுன்னு சொல்லிட்டு நாதம் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். அதான் நாதத்தினுடைய அருமை. அந்த நாதம் தான் நம்மள இணைச்சு வச்சிருக்குது. நாதத்தால தான் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் விந்து வருது. அதான் ஒலி வருது. விந்துன்னா ஒலி. அதுக்கப்புறமா தான் சதாசிவம் வருது. அதுக்கப்புறமா தான் மகேஸ்வரம் வருது. அதுக்கப்புறமா தான் மகேஸ்வரத்துக்கு அப்புறம் வந்து ருத்ரன் வருது. அதுக்கப்புறமா தான் நாராயணன் வரான். அதுக்கப்புறமா தான் பிரம்மா வர்றார். பிரம்மாவுக்கு அப்புறம் தான் நமக்கு உடம்பு. நம்ம கண்ணால பாக்குற உடம்பு. எவ்வளவு பெரிய தொடர் நிகழ்வு பாருங்களேன்.
அப்போ தவம் பண்றவங்க இந்த உடம்ப கடக்குறாங்க, அதான் பிரம்மாவை கடந்துடுறாங்க. உடம்புன்றதை கடந்து, அதுக்கப்புறம் நாராயணன்ற மனசை கடந்து, அதுக்கப்புறம் ரட்சிக்கிற அந்த ருத்ரனையும் கடந்து, அதுக்கப்புறம் மூச்சையும் கவனிச்சு, மூச்சையும் ஒரு இடத்துல நிறுத்தி, புருவ முதல் நிறுத்தி, அதுக்கப்புறம் சதாசிவனை தொட்டு, சதாசிவனையும் கடந்து யார பாக்குறீங்க? விந்து சொரூபமா இருக்கக்கூடிய ஒளியை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் நாதம், அப்புறம் சக்தி, சிவம், அப்பா, அம்மா. எவ்வளவு ஒரு தத்துவம் பாருங்க, அழகா முடிஞ்சு போச்சு. இந்த தத்துவம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல அப்பா, அதுக்கப்புறம் அம்மா, நாதம், விந்து, சதாசிவம், அதுக்கப்புறம் யாரு? சதாசிவத்துக்கு அப்புறம் மகேஸ்வரம், மகேஸ்வரத்துக்கு அப்புறம் யாரு? ருத்ரன், ருத்ரனுக்கு அப்புறம் யாரு? நாராயணன், நாராயணுக்கு அப்புறம் அவர் பிரம்மா. இந்த தொடர் நிகழ் இந்த 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 தொடர் நிகழ்வை ஒட்டுமொத்தமா தாங்கிறது யாருன்னா கணபதி. அதுதான் இந்த ஓங்காரம். ஏன்னா இப்ப ஒரு வட்டம் போடுங்களேன். முதல்ல நான் எழுதுறேன், நாதம்னு எழுதுறேன். நாதத்துல இருந்து ஒரு வட்டம் போட்டுக்குங்க. அடுத்து விந்து, விந்துல இருந்து ஒரு வட்டம் போட்டுக்குங்க. உள்ள ஒரு வட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் விந்துக்கு அப்புறம் சதாசிவம், அது ஒரு வட்டம் போட்டுங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரன் ஒரு வட்டம் போட்டுங்க. அதுக்கப்புறம் ருத்ரனுக்கு ஒரு வட்டம் போடுங்க. அதுக்கப்புறம் நாராயணனுக்கு ஒரு வட்டம் போடுங்க. அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு ஒரு வட்டம் போடுங்க. அந்த நடுவுல நிக்கிறது நம்ம தான். அப்ப நம்மளை சுத்தி எத்தனை வட்டம் இருக்கு பாருங்க. முதல் வட்டம், முதல் வட்டம், இந்த உடம்புன்ற வட்டம், அது யார் கையில இருக்குது? பிரம்மா கையில இருக்குது, மண்ணு. ரெண்டாவது வட்டம், அது யார் கையில இருக்குது? நீர், நாராயணன் கிட்ட இருக்குது. இதெல்லாம் கடக்கணும் ஒரு உயிர். அது மூணாவது வட்டம், ருத்ரன், நெருப்பு. நாலாவது வட்டம், வாயு. அஞ்சாவது மகேஸ்வரன். ஆறாவது அஞ்சாவது வட்டம், 1 பிரம்மா, 2 நாராயணன், 3 ருத்ரன், 4 மகேஸ்வரன், 5 சதாசிவம். இத்தனை வட்டமும் பாருங்களேன். ஒரு ஒரு வட்டமா நீங்க கடந்து வரீங்க தவம் பண்ணும்போது. தவம் பண்ணும்போது இத்தனை வட்டங்களை நீங்க கடக்குறீங்க. இத்தனை லேயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். லேயர்னா என்ன? அடுக்கு. அப்போ இத்தனையும் ஒரு குழந்தைக்கு, ஒரு சாதகனுக்கு பராசக்தி என்ன பண்ணிட்டு வராளாம்? உடம்ப கடக்கிற வித்தியை சொல்லித்துட்டா. மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியலாளுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட. அப்பா அம்மாவால வந்த உடம்பு நமக்கு யாரால வந்தது? அப்பா அம்மாவால வந்த உடம்பு. இது ரெண்டும் சேர்ந்தது. அப்பா அம்மாவுடைய கலவை தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. அப்ப நம்மளுக்கு உணர்த்துறா, அன்னையப்பன் அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன. அப்ப முதல்ல இந்த உடம்பு அப்பா அம்மாவுடைய சேர்க்கை. அதுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த உடம்புக்கு நன்றி. அது பிரம்மா. முதல்ல கணபதி, அந்த ஓங்காரம். அதுக்கப்புறம் கணபதி. முதல் வட்டம் கடக்குறீங்க. இது ஆரம்ப கட்டம், ஆரம்ப கட்டம். அதுக்கப்புறம் மனசை படிக்கிறீங்க. அதான் நாராயணன். இது 2வது கட்டம். அதுக்கப்புறம் உயிரை தெரிஞ்சுக்கிறீங்க. நடத்துறது சிவன் தான் தெரியும். சிவன் கோயிலுக்கு போறீங்க, சிவனை தெரிஞ்சுக்கிறீங்க. 3வது வட்டம். 4வது வட்டம், நமக்கு அப்ப சிவனை தேட ஆரம்பிக்கிறீங்க. சிவனை தேட ஆரம்பிக்கும் போது, இங்க இருப்பாரோ, அந்த கோயில் இருப்பாரோ, அந்த கோயில் இருப்பாரோ, இந்த கோயில் இருப்பாரா, இல்ல காசிக்கு போலாமா, இல்ல ராமேஸ்வரத்துக்கு போலாமா, அங்க ஓடுறீங்க. ஆட எங்க ஓடினாலும் நமக்குள்ள வந்து போறது யாருன்னு பார்த்தா மூச்சா வந்து போறோம். அப்ப மகேஸ்வரனா உள்ளேயும், மகேஸ்வரியா வெளியே போறது யாருன்னு அறிவு வந்துருது. இந்த அறிவு வந்த பிறகு மூச்சை பிடிக்கிறீங்க. மூச்சு பிடிச்ச பிறகு என்ன பண்றீங்க? ஓரளவு கண்ட்ரோல்ல கொண்டாந்துறீங்க. பிராணாயாமம் பண்ண வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு அறிவு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அறிவு இல்லாம இருந்தது. என்ன அறிவு இல்லாம இருந்ததுன்னா, சிவபெருமான் யாருன்ற ஒரு ஏக்கம் இருந்தது. இப்ப வந்து போறதே யாருன்னு ஆயிப்போச்சு. வீட்டுக்குள்ள வந்து போறதே யாருன்னு ஆயிப்போச்சு. நல்ல பாம்பு மாரி அந்த மூச்சு உசு உசுன்னு தூங்கும்போது யார் போடுவா? அதனால தான் தூங்கும்போது குழந்தைங்கள கவனிங்கன்னு. உங்க பசங்களோ, உங்க பொண்ணோ, உங்க வீட்டுக்காரோ யாருன்னா தூங்கும்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மூக்கு வழியா சுவாசம் தடைப்பட்டு போதா? இல்ல கொட்டை அடிக்கிறாங்களா? வாய் வழியா போதா? பிராணன் எப்படி போகுதுன்னு பாருங்க. அத வச்சு தான் ஆயுள் தீர்மானிக்கப்பட்டது. ஒருத்தர் தூங்கும்போது ஏன்னா 6 மாசம் நம்மளுக்கு தூக்கம், 6 மாசம் நமக்கு பகல். அப்ப தூங்கும்போது பிராணன் எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும். அப்ப அத சரி பண்ணி குடுக்கணும். நல்ல ஒரு உங்களுக்கு புடிச்சவங்க ஆத்மார்த்தமா நீங்க காப்பாத்தி விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒருத்தர் தூங்கும்போது பிராணன் எந்த வகையில செலவாகுதுன்னு பார்க்கணும். வாய் வழியா போதா? மூக்கு வழியா போதான்னு. அப்ப பிராணன் நல்லபடியா அவங்களுக்கு எடுத்து குடுத்துட்டோம்னா, அந்த தொண்டையில இருக்கிற கபத்த அவங்களுக்கு நீக்கி குடுக்கணும். காலையில எழுந்து அந்த கபத்த நீக்கி குடுத்துட்டோம்னா, சுவாசம் நல்லபடியா போகும். அதான் வழலை கழற்றல். அதுக்கு பேர் என்னது? வழலை கழற்றல். அப்ப காலையில எழுந்தோனே வழலை எடுக்கணும். கைய விட்டு நாக்குல. இது பெரியவங்க அன்னைக்கெல்லாம் பண்ணுவாங்க. பார்த்திருப்பீங்க நீங்க. இதுக்கு பேரு வழலை கழற்றல். இந்த வழலை என்ன கபம். இந்த கபம் தான் மேல ஈஸ்வரனோட சேர விடாம செய்யற மிகப்பெரிய ஆற்றல்.
வாதம், பித்தம், சிலேத்துமம், கபம். வாதம், பித்தம், சிலேத்துமம் சொல்றீங்க. இந்த சிலேத்துமம் தான் கபம். இந்த கபம் வந்து இறைவனோட சேர விடாம செய்யும். இதுக்கு பேரு சளின்னு பேரு. இந்த சளி தான் சனி. சனி பிடிச்சா உயிர் போயிடும். சனி பிடிச்சதுன்னா கதை கந்தலாயிடும். அப்ப சனி பிடிக்காம பார்க்கணும்னா சளி பிடிக்காம பார்க்கணும் உடம்புல. சளி பிடிச்சதுன்னா என்ன பண்ண முடியாது? சுவாசம் போகாது. மூக்கு தடைப்பட்டு போயிடும். மூக்கு அடைப்பு ஏற்பட்டுரும். சுவாசம் தடைப்பட்டு போயிடும். அப்போ வந்து போறது இறைவன் தான்றதை உணர முடியாம போயிடும். எத்தனை வட்டத்தை கடக்கணும். அப்போ நமக்கு முதல்ல அப்பா அம்மா கிட்ட இருந்து உடம்பு வந்ததுன்றதை உணர்த்துறா. அது மெய்ப்பொருளை நமக்கு சொல்லித்தரா. யாரு? பராசக்தி. அதுக்கப்புறம் அறிமுகப்படுத்துறா. சுற்றங்கள்லாம் அறிமுகப்படுத்துறா. உலகத்தை அறிமுகப்படுத்துறா. காமிச்சு பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளின்ற மாதிரி முதல் தத்துவத்தை காமிக்கிறா. அன்பு காமிக்கிறா. இதெல்லாம் காமிச்சு 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 நம்மளை ஏமாத்தி 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 இதெல்லாம் சதம் கிடையாது சதம் கிடையாது சதம் கிடையாது ஏமாத்தி உடம்ப வச்சு உடம்பு கடந்து மனசை படிக்க வந்துடுறா. இந்த நாராயணன் அறிமுகப்படுத்துறா. அந்த நாராயணனுடைய வித்தை தண்ணி. முதல்ல மண்ணு, அதுக்கப்புறம் தண்ணி. அதனுடைய வித்தையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா. மனசை படிக்கிறது எப்படி, மனசனுடைய இயல்பு என்ன, மனசு எங்க போய் சேரும், மனசை சைக்கலாஜிக்கலா எப்படி படிக்கிறது, இவ எப்படி இருப்பான், இந்த மனம் பத்தின கூத்து எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி தருவா. அதே பராசக்தி தான். எந்த பராசக்தி நமக்கு ஆதியில விநாயகரா வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாலோ அதே பராசக்தி பிரம்மா மண்ணு பத்தி விளக்கம் கொடுக்குறா. தத்துவத்தை கடந்துடுறோம். அட உடம்புனா ஒண்ணு இல்லை போங்க அப்படின்ற மாதிரி அறிவு கொடுக்குறா. அதுக்கப்புறம் மனசை படிக்கிற அறிவு கொடுக்குறா. எங்கெங்கெல்லாம் வரா பாருங்களேன். ஆதியில நமக்கு ஈன்று அவன் தான் புறந்தள்ளினா. ஈன்று புறந்தள்ளியது அவள் தான். அப்பா விதைச்சாரு, அம்மா ஈன்று புறந்தள்ளினாங்க. அதை பெத்து பெத்து போட்டாங்க. பெத்த நிலை. ரைட்டா? உயிருக்கு இரு நிலைமை அதுதான். அதுல நம்மளுக்கு உயிருக்கு அறிவுறுத்தி 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 இது அப்பா, இது மாமா, இது சித்தப்பா, இது பெரியப்பா இப்படின்ற அறிவெல்லாம் கொடுத்து கொடுத்து நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டா. யாரு? அவள். அதான் முதல் குரு வந்து தாய். அப்ப நமக்கெல்லாம் யார் முதல் குரு? இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துறா இல்லையா? அதனால அவளுக்கு முதல் குருன்னு பேர். ஆதி குரு. ஆதி குரு யார்? நம்மளுக்கெல்லாம் பெற்ற தாய். ஏன்னா அவ தானே அறிமுகப்படுத்துறா. இது அப்பா, இது அம்மா, இது ஆட்டுக்குட்டி, இது மாடு, இது பன்னி, என் செல்லம் அப்படின்ற மாதிரி வாய் வார்த்தை எங்க தானே வருது. சோ அப்போ நம்ம அம்மாவா வந்தது பராசக்தி தான். தந்தையா வந்தது சிவபெருமான் தான். அதனால தான் அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, அந்த ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப அந்த முதல் வட்டத்தை கடக்குறீங்க. நம்மள அழகா மண்ணுல இருந்து மீட்டு எடுத்து தண்ணிக்குள்ள கொண்டாடுறா. அதான் மனசு. அப்ப மனசை படிக்கிற அறிவு கொடுத்து அதுல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா. மனசனுடைய தந்திரங்கள்னா என்ன, அது அடங்காது. எப்படி? இது கடலுக்கு முன்னாடி போய் நின்னோம்னா ஒரு அலை வரும், திருப்பி ஒரு பெண் அலை வரும். ஆண் அலை வரும், திருப்பி ஒரு பெண் அலை வரும். ஆண் அலை வரும், ஒரு பெண் அலை வரும். அப்போ இந்த மனமும் அதே மாதிரிதான். ஒருபோதும் யாரும் அடக்க முடியாது. கடல் அலை யாரால் நிறுத்த முடியுமா? கடல் அலையை ஒரு யாரால் நிறுத்த முடியாது. மண்ணோட இயல்பை கடந்துட்ட மண்ணை யாராலும் என்ன பண்ண முடியாது, நிவர்த்தி பண்ண முடியாது. அவ்வளவுதான். மண்ணு தான். அது கடந்துற அவளுக்கு நம்முடைய அந்த தத்துவத்தை காமிச்சு நம்மளை கடத்துட்டா. இது ஜடம், இது மண்ணு அப்படிதான் சொல்லிட்டு அப்படி தண்ணி காமிக்கிறா. தண்ணி காமிச்சோன்னு பயந்துடக்கூடாது. கடல் அலையை பார்த்து பயந்துடக்கூடாது. இது அடங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அங்கிருந்து நமக்கு மகாலட்சுமியா இருந்து உதவி செஞ்சு என்ன பண்ணிட்டா? முதல்ல சரஸ்வதியா இருந்து காப்பாத்திட்டா. ரெண்டாவது இப்ப மகாலட்சுமியா இருந்து என்ன பண்ணிட்டா? இதுவும் ஒண்ணுமே இல்லடின்னு சொல்லிட்டு அதையும் கடக்க வச்சுட்டா. அப்ப மனசு கடந்துட்டா. அடுத்து ருத்ரனுக்கு வந்துடும். உயிருக்கு. உயிருக்கு என்னது? மயக்கம். உயிரோட இயல்பு என்னது? மயக்கம். எப்படி மயங்கி இருக்கும்? அதுக்கு எப்பவுமே கனவு தான். ஒண்ணு எதிர்காலத்தை பத்தின இருக்கும், இல்ல கடந்த காலத்தை. யாரா பழி வாங்கன்றேன்னு அதுதான் இருக்கும். உயிர் ஒண்ணு சுகமா இருக்க ஆசைப்படும். எப்படின்னா ஒண்ணு இந்த உயிர் மயக்கத்தை தீர்த்து வைக்கிறவ பராசக்தி. மயக்கிறவளும் அவதான். மகா மாயை 6 கோடி மாயா சக்திகள்ன்றாங்கல்ல. கை காட்டி, கால் காட்டி, மால் காட்டி, கண்ணை காட்டி மயக்கூடிய ஆற்றலும் அவளுக்கு தான் இருக்குது. எவ்வளவு பெரிய சாமியார் இருந்தாலும் அவள் கவுத்துருவா. எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் கவுத்துருவா. மகாமோகினி நாராயணின்னு அவளுக்கு பேரு. அப்போ இந்த ருத்ரன் கூட இருக்கக்கூடிய மாயா சக்தியா இருக்கக்கூடிய ரௌதிரி என்று அழைக்கப்படுகிற இவர் என்ன பண்ணுவார்னா, மயக்கி 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 இது ஏமாறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது மாயிலிருந்து நம்ம விடுபடுவோம். அப்படி அதாவது ஏமாந்து 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 ஒரு ஒரு கட்டத்துல நீங்க ஒரு சுதாரிக்க மாட்டீங்களா? அப்படி சுதாரிக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும்ல. அதான் தத்துவம். அதான் தத்துவம். அவன் இங்க இருக்கிற மாதிரி வாழ்க்கை தெரியும். நம்ம வீட்டுல இருக்கிற ராயல் என்ஃபீல்டு பக்கத்து வீட்டுல இருக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிற ராயல் என்ஃபீல்டு இருக்குது, ஸ்கூட்டர் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது எதிராளி ஓட்டும் போது கொஞ்சம் பெருசா தெரியும். அப்போ நம்ம வீட்டுல இருக்கிற வண்டியை விட எதிராளி வீட்டுல ஓட்டும் போது நமக்கு பெருசா தெரியுதுன்னா அதான் மாயை. அதான் மயக்கம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அடைச்ச நம்ம முன்னாடிக்கிட்டு இருக்கிறது தான் அங்க இருக்க போகுது அப்படின்ற அறிவு வந்துருச்சுன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி நம்ம ராயல் ஃபீல்டு நம்ம வீட்டுல இருக்கிற ராயல் என்ஃபீல்டு தான்
அது இன்னொருத்தர் வீட்டுல ஓட்டும் போது எப்படி தெரியுது? பெருசா தெரியுது. அதான் மயக்கம். அப்ப அந்த மயக்கத்த வந்து இந்த உயிர் மயக்கம்னு சொல்லுவாங்க. அது அந்த உயிர் தெளிவு வந்து இந்த பராசக்தி தான் நம்மளுக்கு குடுக்கும். அது ஒண்ணுமே இல்லடா போடா! அப்படின்னு நம்மளுக்கு அந்த மயக்கத்துல இருந்து விடுதலை தரா பார்த்தீங்களா? அங்க தான் ரௌத்ரி நம்மளுக்கு விடுதலை தரா. எப்படி? சரஸ்வதி கிட்ட இருந்து விடுதலை வாங்கி, அப்புறம் மகாலட்சுமி கிட்ட இருந்து விடுதலை வாங்கி, அடுத்து ரௌத்ரி இவகிட்ட இருந்து விடுதலை வாங்குறோம். என்ன விடுதலை வாங்குறோம்? மயக்கம். அந்த மயக்கத்த தீர்த்து வைக்கிறா. அந்த மயக்க ஊசி போட்டதுலருந்து மீண்டு வந்தவுடனே, "நான் எங்க இருக்கிறேன்?" அப்படின்னு கேட்கிறேன்ல, அது மாரி தான் நம்ம வாழ்க்கையும். மயங்கி, 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 மயங்கி இவனுக்கு மயங்கி, அவனுக்கு மயங்கி, அவங்க இவன இப்படி 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 மயங்கி, 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 ஒரு இடமா, 2 இடமா மயங்கி, மயங்கி என்ன பண்ணிட்டோம்? இந்த மாயையில நம்ம கடந்து வந்தோம். அந்த பராசக்தி, "போதும் நீ மயங்கினது போதும். உனக்கு தெளிவு தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சில பளிச்சுன்னு தண்ணி அடிச்சு, டக்குன்னு ஒரு விழிப்புணர்வு குடுத்து, மூஞ்சில தண்ணி அடிச்ச உடனே ஒரு திருப்பி விழிப்புணர்வு வரும்ல, அந்த மாரி ரௌத்ரி நம்மள என்ன பண்றா? மகா மாயையிலிருந்து விடுதலை தர்றா. அவ விடுதலை குடுத்த பிறகு தான் பிராணாயாமம் கிடைக்கும். இந்த 3 சம்பவம் நடந்த பிறகு தான் பிராணாயாமமே கிடைக்கும். என்னங்க ஆச்சரியமா இல்ல? ஆமா. சரஸ்வதி நம்மள தண்ணி காமிச்சு விடணும். கல்வியால ஒண்ணும் நடக்க போறதில்ல. மகாலட்சுமி நம்மள கைவிடணும். அதாவது செல்வத்தால ஒண்ணும் ஆகப் போறதில்லன்ற அறிவு உங்களுக்கு வரணும். 3வது இந்த மாயை, இந்த உலகமே மாயைன்னு உங்களுக்கு தெரியணும். அவ அவ உங்களுக்கு தண்ணி காமிக்கணும். யாரு? அந்த மாயா சக்தி. இந்த 3 சக்திய உங்கள வாட்டுன்னு வாட்டி, இந்த 3 பேர்கிட்ட இருந்து நீங்க விடுதலை வாங்குனா தான், மகேஸ்வரிய பார்க்க முடியும். யார பார்க்க முடியும்? மகேஸ்வரிய பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய வட்டம் பாருங்களேன். மண்ண கடந்துட்டீங்க, தண்ணிய கடந்துட்டீங்க, அப்புறம் நெருப்ப கடந்துட்டீங்க. அதான் உயிர கடந்துட்டீங்க. உயிருக்கு இருக்கிற மயக்கத்த கடந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அறிவு வரும். என்ன அறிவு வரும்னா, ச்சே! நம்மள காப்பாத்துறது மூச்சு தானே! இத விட்டுட்டு நம்ம ஏதேதோ பெருசா நெனச்சுட்டோமே! அப்ப வந்து போறது இறைவன் தான்ற அறிவு வருது இல்லையா? அதுக்கப்புறமா தான் மகேஸ்வரன தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இவன் வந்து மறைக்கிற கடவுள். இவனாவது படைக்கிற கடவுள். யாரு? இந்த மண்ணு. 2வது காப்பாத்துற கடவுள். இந்த நீரு. 3வது தொடைக்கிற கடவுள். நெருப்பு. நெருப்போட குணம் என்னது? தேஞ்சு அழியுது. அதுக்கு தேயுன்னு பேரு. தண்ணி அப்படியே கிடக்கும் அவ்வளவுதான். ஆவியா போயிடும். மண்ணு மண்ணு. அப்படியே கிடக்கும். அட மண்ணு தின்னுட்டு போறது யார் வேணா சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாங்கல்ல. சும்மா தத்துவம்லாம் சொல்லுவான். ஒரு பெண்ண மயக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அட என்ன மண்ணு தானே சாப்பிட்டு போகுது. இதெல்லாம் பெரிய பெரிய டயலாக் நல்லா இருக்கும். ஆனா மண்ணு அப்படின்ற தத்துவத்த கடந்து, தண்ணீன்ற தத்துவத்த கடந்து, அதுக்கப்புறம் நெருப்புன்ற தத்துவத்த தொட்டுட்டு, உயிரறிவு உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? உயிரறிவு வந்த பிறகு இது 3த்தையும் கடந்துடுறீங்க. இந்த 3 பேருக்கும் விடுதலை வாங்குறீங்க. வாங்குன பிறகு உங்களுக்கு ஒரு அறிவு வருது. என்ன அறிவு தெரியுமா? அப்பதான் தெரியுது இந்த உடம்புக்குள்ள மூச்சுன்னு ஒண்ணு இருக்குது. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. ஒருத்தர் விழுந்துட்டாருன்னு சொன்னா தொட்டு பார்த்தோனே என்ன பார்க்குறோம் நம்ப? மூச்சு இருக்குதான்னு தான் முதல்ல பார்ப்போம். கீழ விழுந்துட்டாருங்க. அப்படியே விழுந்து கிடக்குறாரு. மூச்சு வாங்கல. என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த மார்புல கைய வச்சு என்ன பண்ணுவீங்க? அழுத்தி விடுவீங்க. பம்ப் பண்ணி விடுவீங்க. இப்போ சைக்கிள் பம்ப் அழுத்தி விட மாட்டீங்க? ஐய்யய்யோ! மூச்சே நின்னு போச்சுங்கன்னு சொல்லுவீங்க. மூச்சே நின்னு போச்சுன்னா அப்படியே விட்டா என்ன ஆகும்? உயிர் போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? மார்ல கை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு அமுக்கு அமுக்குவீங்க. அமுக்குன உடனே என்ன ஆகும்? அப்ப நின்னு உள்ள போய் லாக் ஆன காத்து என்ன பண்ணும்? உள்ள அழுத்தி இப்படி மேல விட்ட பிறகு திருப்பி என்ன பண்ணும் சுவாசம்? வேலை செய்யும். அப்படியே அழுத்தி அழுத்தி விடுவாங்க. ஒரு டாக்டர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிடணும். யாராவது மூச்சு அடிச்சு கீழ விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாங்கன்னா, மூச்சே நின்னு போயிடும் அப்படியே. அப்படி மூச்சு நின்னு போனோனே நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்? ஒரு கைய நல்லா அழுத்தி வச்சுக்கணும் மார்புல. அழுத்தி வச்சுக்கின்னு என்ன பண்ணணும்? ஏறி அப்படியே ஒரு அழுத்து என்ன பண்ணணும்? பிரஸ் பண்ணி, பிரஸ் பண்ணி, பிரஸ் பண்ணி, பிரஸ் பண்ணி, பிரஸ் பண்ணி, பிரஸ் பண்ணி விட்ட உடனே, அந்த சுருங்கி விரியிற வேலைய அந்த நுரையீரல் மறந்துரும். எப்படி? அந்த சுருங்கி விரியிற வேலைய மறந்ததுன்னா, அப்படியே உயிர் போயிடும். சாதாரண விஷயம். நீங்க பார்த்த உடனே என்ன பண்ணணும்? அப்படி யாருன்னா மூச்சு இல்லாம நின்னு போயிட்டாங்கன்னா, டக்குன்னு அது என்ன பண்ணணும்? அந்த மேலயும் கீழயும் போயிட்டு வரதுக்கான வேலைய செஞ்சு விட்டுறணும். செஞ்சு விட்டுட்டீங்கன்னா, திருப்பி அந்த வேலைய அது என்ன பண்ணும்? செய்ய பிறகு திருப்பி அது அதான் காப்பாத்துறது. எத்தன உயிர் இந்த மாரி போயிருக்கு தெரியுமா? கவனிக்காம. எத்தன உயிர் இந்த மாரி போயிருக்கு தெரியுமா? அந்த நெஞ்சில கைய வச்சு அத பம்ப் பண்ணி விடணும். பம்ப் பண்ணி விட தெரியாது அவருக்கு. யாருக்கு? அந்த சாதகருக்கு. அதாவது அந்த மனுஷனுக்கு சாதாரண வீட்ல போயிருச்சுன்னு சொல்றாங்கல்ல. நல்லா தாங்க உட்கார்ந்தாரு போயிட்டுன்னு. அவருக்கு சொல்லத் தெரியாது. கொஞ்சம் பம்ப் பண்ணி விடுடின்னு சொல்ல முடியாது அவரால. அந்த மாரி யாரெல்லாம் மூர்ச்சை எடுத்து விழுந்த உடனே என்ன பண்றோம் நம்ப? அந்த பம்ப் பண்ணி மேல ஏறி அழுத்தி அப்படி விட்ட பிறகு நல்லா அழுத்தி விடணும். அடிக்கக்கூடாது. இதயம் வேலை செய்யலன்னா தான் கை மேல வச்சு குத்து குத்துன்னு குத்தணும். ஏன்னா, அங்க ஷேக் பண்ண உடனே அந்த இதயம் போய் நல்லா வேலை செய்யும். ரத்த ஓட்டம் போய் பரவும். அது இதயத்துக்கு. ஆனா நுரையீரலே நின்னு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மகேஸ்வரனே வேலை செய்யல. மகேஸ்வரியே வேலை செய்யலன்னா என்ன பண்ணுவீங்க? அழுத்தி விடணும் அப்படியே நல்லா. அழுத்தி இப்படி விட்டோம்னா, மேல கீழ போயிட்டு வந்துச்சுன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சுயநினைவு வரும். கையெடுத்து கும்பிடுவாரு அவரு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, நல்லா தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு அப்படியே நின்னு போச்சுன்னுவாரு.
அவருக்கே தெரியாது. இது மாரடைப்பு கிடையாது. இதுக்கு பேர் மாரடைப்பு கிடையாது. மாரடைப்புன்றது இதயம் நின்னு போறது தான் மாரடைப்பு. இது சுவாசம் நின்னு போச்சு. நுரையீரல் என்ன ஆயி போச்சு? நின்னு போச்சு. நுரையீரல் நின்னு போச்சுன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்ப அத பம்ப் பண்ணி விட வேண்டிய வேலைய நம்ம பம்ப் பண்ணி விடுறோம். அவ்வளவுதான். அப்போ இந்த எம்ஜான் உடம்புல மும்மூர்த்தியால் ஆவது ஒன்றும் இல்லை. அதான் படைப்பு, காப்பு, அழிப்பு. இது 3த்துக்கு அப்புறம் நம்மள காப்பாத்துறது இந்த மூச்சு தான். அப்படின்ற அறிவு உங்களுக்கு முதல்ல வருது இல்லையா? அப்ப நீங்க மூச்ச நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இறைவன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இந்த உயிர காப்பாத்துறது எது? மூச்சு தான் புரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் 4வது நிலைமை. இந்த 4வது தத்துவத்த உங்களுக்கு காமிச்சு குடுக்குறாரு இல்லையா? அதான் அந்த பாட்டு. மெய்ப்பொருள் சொல்லிய ஒரு பொருளா உங்களுக்கு காமிச்சுன்னு வரார்ல? ஏங்க, ஒரு பொருளா உங்களுக்கு காமிச்சுக்கினே வரா பாத்தியா? அவ தான் பராசக்தி. எப்படி சொல்றாரு பாருங்க அம்பாள குறித்துங்க. மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியலாளுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட மண் தத்துவம் தெரிஞ்சுக்கினீங்க. இப்போ நீர் தத்துவத்தை தெரிஞ்சுக்கினீங்க. அடுத்து நெருப்பு தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கினீங்க. அடுத்து காற்று தத்துவத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். யாருடைய தயவுல? சாமி போட்ட பிச்சை. அவருடைய அருள் சக்தியாக பராசக்தி போட்ட பிச்சையினால நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மள எப்படிலாம் தேத்தி கொண்டு வந்திருக்கா பாத்தீங்களா? ஓம் சக்தியானவளே, பராசக்தி உமையவளே. நல்லா இருக்கும் ஆடி மாசத்துல பாடும்போது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெறுத்துக்கிட்டு இருப்பேன். என்னத்துக்கு இந்த சும்மா அப்படின்னு. பொம்பளைன்னா ஒரு வெறுப்பு இருக்கும். அதனுடைய பாவத்த தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அதாவது சித்தர் கொள்கையில சிவ வழிபாட்டுல ஏகதேசமா இறைவன புடிச்சிட்ட பிறகு, அம்பாள்லாம் வந்து ஒரு துணை கருவி தானே அப்படின்ற ஒரு ஏளனம் இருந்தது. ஆனா அவ இல்லன்னா முடியாதுன்றது சைவ சமயத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது. அவ தான் அருட்சக்தி. எப்படிலாம் வெறுத்தனோ அதுக்குள்ள பலன இப்ப அடியேன் அனுபவிக்கிறேன். எப்படிலாம் பெண்கள வெறுத்தனோ அதுக்குண்டான பலன நான் அனுபவிக்கிறேன். அது மாரி பேசக்கூடாது. பப்ளிக்ல என்ன பண்ணக்கூடாது? அ தாழ்த்தி பேசக்கூடாது. அதுக்கான பலனையும் அனுபவிச்சுட்டேன் நான். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். இப்பதான் புரியுது. நமக்கு வழிகாட்டுனது யாருன்னா, இப்ப சக்தி தான். இப்ப ஒவ்வொரு தத்துவத்திலயும் நம்மள பக்குவப்படுத்தி நம்மகிட்ட மூச்சுல கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறா. இந்த மூச்சினுடைய அருமை இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? நின்னு போச்சுன்னா பம்ப் பண்ணி விடணும்னு. அப்ப வந்து போறது யாரு? இறைவன் தான்ற அறிவு வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு தத்துவம் விளங்கிடுச்சு. ஆஹா! இறைவனா வந்து போறது, இறைவன் மகேஸ்வரனும், மகேஸ்வரியா மறைப்பாற்றலா இருக்கிறது. அப்ப மறைஞ்சிருக்கிறாங்க இவங்க பாருங்களேன். ஒரு உடம்ப நம்ம முதல்ல ஆளு ஷோக்கா இருக்கிறாங்க. நல்லா ஷைனிங்கா இருக்காங்கல்ல பரவாயில்லையே! நல்லா மேட்சா ஜாக்கெட் போட்டுக்கிறாங்க. சூப்பரா நட, உட, பாவனை எல்லாம் நல்லா. அப்போ இது முதல்ல பார்க்கிறது தோற்றம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்ற அறிவு எப்ப வரும்னா, தோற்றத்த பார்த்து அதுக்கப்புறம் மனச பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உயிர பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் மூச்ச பார்ப்பீங்க. இதான் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. புஸ்ஸுன்னு ஒரு பொம்பள இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? பிராணம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எப்ப காத்து போச்சுன்னா காத்து போச்சுன்னா என்ன ஆயிடும்? யாருனா மதிப்பாங்களா? திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எந்த உடம்பு நம்ம எல்லாரையும் இழுத்துதோ, அதே உடம்பு நம்மள கவுத்துரும். எந்த கண்ணாடியில நம்மள பார்த்து நம்ம ரசிச்சோமோ, அதே கண்ணாடி நம்மள வெறுக்க வச்சுரும். இதான் கூத்து. இதான் அப்ப பிராணன பிடிச்சுட்டோம்னா, இந்த தொல்லையே கிடையாது. எந்த தொல்லை கிடையாது? சராசரியா இருந்துடலாம். சராசரியா இருந்துடலாம். அப்ப பிராணன இழுத்து பிடிக்கிற அந்த கலைய நம்ம கத்துக்கணும்னா, அதான் மூச்சு பயிற்சி. அதான் வந்து உண்மையான உத்தமமான பிராணாயாமம். அந்த பிராணன் சாப்பிடக்கூடிய கலைய கத்துக்கணும். சாகாம இருக்கிற கலைய கத்துக்கணும். அதுதான் வள்ளலார் சொன்னார். மரணமில்லா பெருவாழ்வுன்னாரு. அவர் மட்டும் சொல்லல. எல்லாரும் ரகசியத்த சொல்லிட்டு தான் போனாங்க. எல்லாரும் ரகசியத்த சொல்லிட்டு தான் போனாங்க. அப்ப பராசக்தி என்ன பண்றாள்ன்னா, பிராணன தக்க வைக்கிற கலைய நம்மளுக்கு தத்துவத்த சொல்லி தர்றா. அந்த வாயுன்ற தத்துவத்த நம்ம கடக்கும்போது, நம்ப வீணா செலவு பண்ண மாட்றோம். நம்ம பிராணன எதுக்கும் தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. நிலையில்லாததுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு, ஆ அ ஒரு படத்துல வருதுல்ல, "உன்ன மாரி அடுக்குமாடி கட்டிட்டு தான் நான் சாவேன்னா" அதுக்கே பிராணன செலவு பண்ணி செத்துறக்கூடாது. மோட்சத்துக்கு வந்திருக்கிற நீ. திருவடி அடையறதுக்கு வந்திருக்கிற. நீ போய் கண்ட பொருள ஆடி கார் வாங்கணும், அந்த கார் வாங்கணும், இந்த வீடு கட்டணும், அந்த வீடு கட்டணும். அப்புறம் இப்படி ஆவணும், அப்படி ஆவணுன்ற தேவையில்லாத ஒரு நிலை இல்லாததுக்கெல்லாம் உன் சக்திய செலவு பண்ணினா, திருவடி அடையறது எப்போ? நான் கேட்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆசைப்படுறீங்க. என்ன ஆசைப்படுறீங்க நீங்க?
7 அடுக்கு மாடி கட்டணும், ஒரு 4 அடுக்கு மாடி கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அது பேசிக்கு, கட்டடம், இடம் இதெல்லாம் நீங்க ஆட்சி பண்ண கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 6 வருஷத்துக்குள்ள என்ன ஆகும்? அந்த கம்ப்ளீட்டா அந்த ப்ராஜெக்ட் முடியும். அப்போ எவ்வளோ செலவாகுது பிராணன்னு? அவ்வளவு தூரம் கட்டி, கடைசியில அந்த சொத்து உங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டு உங்க பையன் உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி உங்க கையெழுத்த வாங்கிக்கிறான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். 6 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டி, கடைசியில உங்களுக்கே தண்ணி காமிச்சு உங்க பையன் உங்கள ஏமாத்தி அத எடுத்துக்கிறான்னா, என்ன பண்ணுவீங்க? அந்த வீடு சதம்ன்னு சொல்லிட்டு நீங்க கட்டுறீங்க. அந்த வீட்லயே உங்களுக்கு இடம் இல்லன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். நீங்க கட்டுன வீட்ல எவ்வளவு செலவு பண்ணி 5 வருஷம் செலவு பண்ணியிருப்பீங்களா? 5 வருஷம் செலவு பண்ணியிருக்கீங்க. நல்லா கட்டியிருக்கீங்க. அழகா உங்கள பையன் என்ன பண்றான்? அன்பு காமிச்சு சூப்பரா நேக்கா என்ன பண்ணிட்டான்? அவன் உசாரான புள்ள அவன். அதுதான் மொத்த சொத்தையும் எழுதிறக்கூடாது புள்ள பேர்ல. எழுதிட்டீங்கன்னா, கடைசியில கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அன்பு ரைட்டு. அப்போ பேசுவாங்க. ரொம்ப நான் உன்ன காப்பாத்துறேம்மா, அது பண்றேம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பேர்ல இருக்கணும். அப்பதான் அப்பதான் வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க? நீங்க எல்லாமே ஐயோ! என் பொண்ணு, என் பொருளு, என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த அந்த 5 மாடு அந்த அடிஞ்சடுக்கு வீட்ட என்ன பண்ணியிருப்பீங்க? புள்ள பேர்ல அவன் தானே தண்ணி ஊத்த போறான். கடைசியில வேற யாருங்க பெத்த புள்ளைய தவிர? அப்புறம் தான் தெரியும். அந்த கீழ அந்த ஸ்டோர் ரூம் இருக்குது இல்லம்மா, அங்க போய் படுத்துக்கம்மா. கீழ வரவங்க கொஞ்சம் பாத்துக்க. மேல கிடையாது இடம் உனக்கு. அதெல்லாம் வாடகை விட்டுடலாம். வந்தது வாடகை விட்டா தானம்மா, சரி யாருன்னா வரும்போது இங்க ஓரமா படுத்துருக்காத, அப்படி ஓரமா தள்ளி படு. வரவங்க கார் விடணும்ல, அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா, முதல்ல புஸ்ஸுன்னு இருந்தீங்க. இப்ப பஸ்ன்னு போயிட்டீங்க. முதல்ல தல தலன்னு நல்லா ஜாலியா இருந்தீங்க. அப்பல்லாம் உங்களுக்கு அம்மா அம்மான்னு ஒரு பட்டா இருந்தது. இப்போ ஒரு பீஸ் போன பல்ப் மாரி ஆயிட்டு. ஏன்னா பத்திரம் தான் எழுதி குடுத்துட்டீங்கல்ல. மொத்தம் புள்ள பேர்ல எழுதி குடுத்துட்டீங்கல்ல. இப்ப யார் மதிப்பாங்க? இதான் உலகம். அப்போ நீங்க உங்க பிராணன எதுக்கு செலவு பண்ணீங்க? அந்த கட்டடம் கட்டுறதுக்கு செலவு பண்ணீங்க. அவன் காப்பாத்துவான், இவன் காப்பாத்துவான், இவன் பண்ணுவான், இவன் செஞ்சு குடுப்பான். எல்லாம் பண்ணீங்க. கடைசில தண்ணி சூப்பரா காமிச்சுட்டான். பொண்ணே காமிச்சுருவா தண்ணி. வீட்டுக்காரன் வந்துட்ட பிறகு. கல்யாணம் ஆகுறது அன்னைக்கு தான் எல்லாமே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகுன அன்னைக்கு தான் எல்லாமே. கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த ரகசியம் புரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொத்து மொத்தத்த என்ன பண்ண மாட்டாங்க, டக்குன்னு மகன் பேர்லயோ, மகள் பேர்லயோ மொத்தமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அழுவுறவங்கள எத்தன பேர் பார்க்குறோம் தெரியுமா? டோட்டல் எல்லாம் நம்ம புள்ள எல்லாத்தையும் வச்சு நம்மள செய்யும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு வச்சு செய்யுது புள்ள. பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு. நான் சொன்னேன்ல, கார் ஓடுறதுக்கு இடம் இல்லையாம்மா, நீங்க இங்க இருந்தா அசிங்கமா இருக்கும். அப்படி ஓரமா படுமான்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. எப்படி இருக்கும் மனசு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வயிறு எரியும்ல, பெத்த வயிறு. எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். அதுக்கு தான் சொல்றேன் நானு. உங்க பிராணன நிலையில்லாததுக்கு செலவு பண்ணாதீங்க. நிலையானதுக்கு செலவு பண்ணுங்க. உங்க வீட்ட கட்டுங்க முதல்ல. உடம்புன்ற வீட்ட கட்டி உங்க பிராணன தக்க வைக்கிற வழிய பாருங்க. அப்போ பராசக்தி மண்ண கடந்து, தண்ணிய கடந்து, நெருப்ப கடந்து, இந்த தத்துவம்லாம் கடந்து, மூச்ச நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி, வாயுன்றத கடந்து, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன குடுக்குறா? ஒரு ரிலீஃப் தரா. மூச்சுக்கிட்டு இருந்து விடுதலைங்க நம்மளுக்கு. மூச்சே இல்லாத ஒரு நிலைமைங்க. பிராணனுக்கே வேலை இல்லங்க. யார பாத்துட்டா? சதாசிவன பாத்துட்டா. அங்க எப்படி இருக்கலாம் அம்பாள்? ஆகாயமா இருக்கிறா. மனோன்மணியா இருக்கிறா. இந்த நல்ல பாம்பு மாணிக்க கல்ல கக்குமாமே கடைசியில. அது மாரி அந்த ரிசல்ட் மாணிக்க கல் அங்க இருக்குமாம். செந்நிறமான அந்த ஆகாயம். அப்படியே அழகா அது உள்ள என்ன பண்ணுவா? நம்மள லயிக்க விட்டுருவா. அதான் சதாசிவம். சாமி இருப்பாரு. அம்பாள் இருப்பாங்க. ஏகாந்தமா தன்னறிவு பெற்று அங்க என்ன பண்ணும் உயிரு? நிலைச்சு நிக்கும். நிலைச்சு நின்ன உடனே மூச்சுக்கு வேலை கிடையாது. காத்துக்கு வேலை கிடையாது. நெருப்புக்கு வேலை கிடையாது. தண்ணிக்கு வேலை கிடையாது. மண்ணுக்கு வேலை கிடையாது. எல்லாம் டோட்டல் சரண்டர். ஆடாம, அசையாம புருவ மத்தியில அப்படியே நிக்குது. ஆளுக்கு உயிர் இருக்குதா இல்லையா? தொட்டு பார்த்தா கூட தெரியாது. அவ்வளவுதான். அப்படியே மண்ண கடந்து, தண்ணிய கடந்து, நெருப்ப கடந்து, வாயுவ கடந்து, மூச்சு இருக்குதா இல்லையான்ற அந்த அளவுக்கு போயிருச்சு. இதயமே வந்து ரொம்ப பல்ஸ் ரொம்ப லோவாயிடும். ஏன்னா வேலை கிடையாது. எங்க இருக்குது? லயிச்சு இருக்குது சதாசிவத்துல. சதாசிவத்துல மனோன்மணியில புருவ மத்தியில அப்படியே லயிச்சு ஏகாந்தமா இருக்குது. ஓங்காரத்தோட இருக்குது. ஓம் அப்படின்ற ஒரு பெரிய சத்தம் மட்டும் கேட்குது உள்ள. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஓ!
அது ரெக்கார்டு போட்ட பிறகு ஓம்ன்ற சத்தம் கேக்குதுல்ல, அது மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு ஓங்காரம் கேட்டா எப்படி இருக்கும்? ஓம் அப்படின்னு நாதம் ஒலிக்குதாங்க காதுல. ஆஹா! எங்க இருந்தோ நாதம் ஒலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஏகாந்தமா அப்படியே நீங்க புருவ மத்தியில பார்க்க ஆரம்பிச்சு, அப்படியே லயிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. எத மறந்துட்டீங்க? உடம்புன்ற மண்ண மறந்துட்டீங்க. மனம்ன்ற நாராயணன்ற தண்ணிய மறந்துட்டீங்க. அப்புறம் நெருப்புன்ற அந்த உயிர் இருக்கு இல்லையா? இந்த ரௌத்ரம் குதிக்குதுல்ல, அதையும் மறந்துட்டீங்க. மகா மாயையும் மறந்துட்டீங்க. நெருப்பையும் கடந்துட்டீங்க. அப்புறம் மூச்சுன்னு ஒண்ணு இருக்குதான்னே உங்களுக்கு தெரியல. மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல. அந்த மூச்சு பேச்சு இல்லாம யார ரசிக்கிறீங்க இப்ப? சதாசிவத்துல, ஓங்காரத்துல இருக்கிறீங்க. அந்த 5வது இடத்துல நிக்கும்போது, அந்த வாயுன்ற தத்துவத்தையும் கடக்க வச்சு, எங்க கொண்டாந்து சேர்க்கிறார்? மனோன்மணியில சேர்க்கிறார். அதான். மெய்ப்பொருளாகிய மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியலாலுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டின் மைப்பொருளாகும் மகிமாவதாகுமே. இப்படி சேர்த்துன்னு வந்த பராசக்தி நமக்கு அனிமா தரா. அனிமான்னா அணுவுக்கு அணுவா பார்க்கக்கூடிய ஆற்றல் தரா. 2வது லகிமா பார்த்தோம். காற்று மாரியே உடம்ப மாத்தக்கூடிய டெக்னிக் தரா. பராசக்தி தான் தருது. காத்து மாரி உடம்ப நட நட உட பாவன அப்படியே காத்து மாரி லேசா உடம்ப ஆக்குற மாரி டெக்னிக் தரா. அனிமாவுல அணுவுக்கு அணுவா போற சித்தி குடுத்தா. லகிமாவுல காத்து மாரி இருக்கிற பறவைக்கூட ஆற்றல் தரா. இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? சத்தியமா சாத்தியம். சிகாரம் தர உறுதி இதுதான். கேரண்டி இதுதான். நிச்சயம் சாத்தியம். அனிமாவுல சாத்தியம். அப்புறம் லகிமாவுல சாத்தியம். அடுத்து இப்ப நம்ம மகிமாவ பார்க்கிறோம். என்னவா? கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டின் மைப்பொருளாகும் மகிமாவதாகுமே. அவ்வுணர்வினால் அதனை அடைதல் ஓராண்டில் கைப்பொருளாக கிடைக்கும். அதுவே ஒன்றும் தோன்றாத சூன்ய நிலையாகி பர மகிமாவாகும். அப்ப மகிமான்றது என்னன்னா, இந்த உலகத்திலேயே தன்னை பெரிதாக காட்டக்கூடிய ஆற்றல். தன்னை எப்படி அப்படி எப்படி அணுவுக்கு அணுவா மாறக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு கிடைச்சதோ, அதே மாதிரி இந்த மகிமான்ற ஆற்றல் மூலியமா தன்னை விரிச்சுக்கலாமா? எவ்வளவு எல்லைக்கு வேணாலும் போய் என்ன பண்ணலாமா? பார்க்கலாம். விஷன் உண்டு. எவ்வளவு ஒரு தத்துவம் பாருங்களேன். அப்ப இந்த மகிமான்ற ஆற்றல்னா தன்னை பெரிதைப்படுத்த தன்னை பெருசா உயரமா பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் அண்டம், பிரபஞ்சம், சூரியன், கேலக்ஸி, பால்வெளி, மண்டலம் எல்லாவற்றையும் கடந்து அப்படி நிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்குமா? நீல நிறம், சனி எத்தனை கோள் இருக்கு மொத்தம்? அதெல்லாம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் கடந்து காணிக்க எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய பேரண்டத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மகிமாவால அந்த ஓராண்டுல கலந்து நின்னா கிடைக்குமா? எங்க? அங்க சதாசிவத்துல. எத்தன தத்துவத்த நம்ம கடந்து வந்திருக்கோம் தெரியுமா இப்போ? உடம்புன்ற தத்துவத்த கடந்தோம். அதான் மண்ணு. மனசுன்ற தத்துவத்த கடந்தோம். அதான் நீரு. அதுக்கப்புறம் உயிர்ன்ற தத்துவத்த கடந்தோம். அதான் நெருப்பு. இதான் வைணவத்துல ஜீவாத்மான்றான். இந்த நெருப்ப. அதுக்கப்புறம் வாயுன்ற அத ரட்சிக்கிறது யாரு? வாயு. அந்த காற்றுன்ற தத்துவத்த நம்ம கடந்தோம். அதுக்கப்புறம் ஆகாயன்ற தத்துவத்த தொட்டோம். அதான் கைலாயம். அதுக்கப்புறம் உள்ள உணர்த்தக்கூடியது தான் என்னது? விந்து. அதுக்கப்புறம் நாதம். அதுக்கப்புறம் சக்தி. சக்தி தான் நம்மள கவர் பண்ணி வச்சிருக்குது. அதுக்கப்புறமா தான் சிவம். அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரன். அதான் கைலாயம். அதான் கைலாயம். இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கு. இடுப்பு, வயிறு, மார்பு, தொண்டைக்குழி, புருவ மத்தியம், சகசிராரம் மேல. அதுக்கப்புறம் துரியம். அதுக்கப்புறம் துரியாதீதம். அதுக்கப்புறம் விந்து. அதுக்கப்புறம் நாதம். அதுக்கப்புறம் அம்மா. அதுக்கப்புறம் அப்பா. போதுமா? அப்போ ஒரு மனுஷன் வரான்னு சொன்னா, எத்தன தத்துவத்த சுமந்துன்னு வரான் பாரு. அதனால தான் யார பார்த்தாலும் சிவபெருமானே சிவாய நமன்னு எதுக்கு சொல்றோம்? அவன் கீழ மூலாதாரத்துல இருக்கிறான்னா, எங்க இருக்கான்னு நமக்கு அவசியமே கிடையாது. அவனுக்கு மேல இருக்கிற ஆன்மா ஸ்வரூபத்துக்கு மேல இருக்கிற இறைவனுக்கு தான் நம்ம வணக்கம் சொல்றோம். இப்போ ஒருத்தர் பார்த்தா எப்படி வணக்கம் வைப்போம் நம்போ? இத்தன தத்துவங்களும் கொண்டவன் ஒருத்தன் நடந்து போறான்னா எப்படி போகும்? சரி மனுஷன் மட்டும் நடந்து போறான். எல்லா உயிரும் அப்படித்தான் நடந்து போகுது.
எல்லாமே இப்படிதான் போறது. எல்லாத்துக்கும் உடம்பு உண்டு. ஆனா மனசு இருக்குதான்னு தெரியாது. நம்மளுக்கு மட்டும் தான் மனம் இருக்கு. மனுஷனுக்கு மட்டும் தான் மனம் இருக்கு. மத்ததெல்லாம் வந்து அந்த மனம்ன்ற கருவி இல்லாம தான் என்ன மனம்ன்ற கருவி இல்ல. பிரசன்ட்ல வாழுது எல்லாமே. நமக்கு தான் சேமிக்கிற ஆற்றல் உண்டு. என்ன சேமிக்கிற ஆற்றல் உண்டு? போன வருஷம் கல்யாணத்துல நம்மள அவமானப்படுத்தினவங்கள, இந்த வருஷம் வரலும் ஞாபகம் வச்சுன்னு இருப்போம். அவ்வளவு பெரிய சபையில என்ன இப்படி சொல்லிட்டாளே! அவ்வளவு பெரிய சபையில என்ன இப்படி சொல்லிட்டாளே! அவளுக்காகவே நான் வாழ்ந்து காமிக்கிறேன். அவளுக்காகவே என் பையன இப்படி காமிக்கிறேன். இது 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 என்னது? இது யாருக்கு? மத்த விலங்குகளுக்கு இது இருக்கு. மத்த விலங்குகளுக்கு இது இருக்கான்னு தெரியல. ஆனா மனுஷனுக்கு இருக்குது. ஏன்னா, அத மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. ஏன்னா மனம் இருக்குது இவனுக்கு. என்ன இருக்குது? மனம் இருக்குது. அதனால தான் இந்த ரிவெஞ்ச். யார பார்த்து நீ என்ன சொன்ன? உன் முன்னாடி வாழ்ந்து காமிக்க. இது எல்லாமே மனசுக்கு தான் உண்டு. இந்த ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓவர் ஸ்டோரேஜ் இதுல உண்டு. ஆனா விலங்கினங்கள பார்க்க போனா யானைக்கு உண்டு. எத்தன வருஷம் கழிச்சு வந்தாலும் உங்கள பழி வாங்காம விடாது. யானைக்கு அந்த பவர் உண்டு. எத்தன வருஷம் கழிச்சு வந்தாலும் ஒரு ஆள் என்ன பண்ணாது? நோட் பண்ணிடுச்சுன்னா நோட் பண்ணது தான். அந்த யானைக்கு அந்த பவர் உண்டு. இது மாரி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு பவர் உண்டு. ஒவ்வொரு விலங்குக்கும் ஆனா மனம் இருக்கான்றது எனக்கு தெரியாது. நாய்க்கு இருக்கு. ஆனா மனம் இருக்கான்னு தெரியாது. எல்லா உயிருமே அன்பால ஆனது தான். சொன்னா செய்யும் அவ்வளவுதான். பட் மெமரி இருக்கான்றது மனுஷனுக்கு மட்டும் தான். அது மனம்ன்ற கருவி. அதனால தான் மனிதன் மனம் படைத்தவன் மனிதன் தான். அப்போ இத்தனை தத்துவங்களையும் கடப்பதற்கு யார் உதவி செய்றது? பராசக்தி உதவி செய்றா. பராசக்தியுடைய தயவு இல்லாம என்ன பண்ண முடியாது? சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. அதனால ஒரு எக்காரணத்த கொண்டும் பராசக்திய இழிவுபடுத்துற மாரியோ, இல்ல ஒரு மாரி பேசவோ கூடாது. அப்படி பேசுனா, தாய் மடியில நம்ம டாய்லெட் போன மாரி. அது திருப்பி தொடச்சு விட்டு என்ன பண்ணும்? சரி குழந்தை ஏதோ போயிடுச்சு. அத தொடச்சு விட்டு கழுவி விட்டு திருப்பி வேடிக்கை பார்ப்பா. அடம் பிடிக்குதுன்னா என்ன பண்ணும்? இறக்கி விட்டு போயின்னு இருப்பா. கத்திட்டு வான்னு சொல்லிட்டு. ரொம்ப அடம் பிடிக்குதுன்னா கடவுளே இல்லன்னு கதறுதுன்னா, அது என்ன பண்ணும்? இறக்கி விட்டு போயின்னு இருப்பா. இறக்கி விட்டு போகும்போது தான் தெரியும். என்னது? ஐய்யய்யோ! இதுவரைக்கும் நம்ம எங்கேயோ பராசக்தியுடைய ஆற்றல் அதான் சொல்றேனே. கடவுள் இல்லன்னு சொல்றவனுக்கு 5 மூட்டை 60 கிடைக்கும். ஆனா கழட்டி விட்டுருவா. கழட்டி விட்டுருவா. முக்கியமான நேரத்துல கழட்டி விட்டுருவா. அப்பதான் பைபாஸ் பண்ணணும், ஆஞ்சியோ பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும். என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஏன் போற? அம்பாள் கழட்டி விட்டுட்டா. தாய் கழட்டி விட்டுடுச்சு. வாய்ஸ் அவுட் ஆள் தானே இல்லன்னு சொன்னது. அப்போ எவ்வளவு ஒரு தத்துவம் இல்ல இது. அதான் ஆரம்பத்துல கம்யூனிஸ்ட் கடவுள் இல்லன்னு பேசுறவன்லாம் 40 வயசுக்கு மேல ஜோசியம் பார்க்க வந்துருவான். ஏன் சொல்லுங்க? அப்பதான் உடம்புன்னா என்னன்னு தெரியும் அவனுக்கு. நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வரும். தத்துவ ஊர்ல பேசிடலாம் காலேஜ் படிக்கும்போது. எல்லா தத்துவமும் முடிஞ்சு ஒரு ஏமா தத்துவம். அந்த நாத்திகமும் அறிவின் அடையாளம் தான். அதுதான் சைவ சமயத்துல நாத்திகமும் ஏத்துக்கினாங்க. ஏன்னா, போய் பட்டுட்டு வா. கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு எவ்வளவு திமிரா என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டு வா. ஆனா அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்துட்டு வரும்போது தான் தெரியும். அதுதான் பேக்கடை வீட்ல கும்பிடுறானுங்க. மேல கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானுங்க? பின்னாடி வீட்ல யாகம் பண்றானுங்க. பொண்டாட்டி வச்சு. சாமி பார்க்காம இருப்பாரா என்ன? எல்லாத்தையும் சாமி பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. எல்லாத்தையும் சாமி பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தர் விடாம பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. அப்போ எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. சாமி பார்க்காம இருக்கிறாரு. இதை சேர்த்து வச்சு என்ன பண்றாரு? எனர்ஜி குடுக்குறாரு. அது யாரு குடுத்தது? சாமி போட்ட பிச்சை. சாமி போட்ட பிச்சை. அரசாங்கம் சாமி போட்ட பிச்சை. இந்த நாடு சாமி போட்ட பிச்சை. இந்த வாழ்க்கை சாமி போட்ட பிச்சை. அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு சாமி சதமா இருக்கிறாரு. அவங்களுக்கு சாமி சதமா இருக்காரு. அப்போ ஒரு ஒரு வருஷத்துல மகிமா நம்மளுக்கு கிடைக்குமா? எப்போ? அது உள்ள சேர்ந்த சதாசிவத்தோட சேர்ந்து அனிமா கிடைச்ச மாரி, அப்புறம் லகிமா கிடைச்ச மாரி, 3வதா அதாவது நம்ம லகிமால என்ன பார்த்தோம்? திருமாலுக்கு உண்டான நாராயணனுக்கு உண்டான எல்லா டெக்னிக்கும் லகிமால கிடைக்கும். அவனுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும். அப்ப அவன கடந்த பிறகு வெளிச்சம் தானே. பால்வெளிய பார்த்துட்ட பிறகு, அப்புறம் அவனும் தேவை. சலிப்பு வந்துரும். எல்லா இடமும் சலிப்பு வந்துருங்க. பிரம்மலோகத்துக்கு போனா சலிப்பு வந்துரும். நாராயணன் வைகுந்தத்துக்கு போனாலும் சலிப்பு வந்துரும். அப்புறம் ருத்ரன் இருக்கக்கூடிய ருத்ரலோகத்துக்கு போனாலும் சலிப்பு வந்துரும். அப்ப சலிப்பு வராத ஒரே இடம் அது கைலாயம். போர் அடிச்சிருங்க. எல்லா இடமும் போர் அடிச்சிரும் உங்களுக்கு. அட்டமாசித்தே உங்களுக்கு போர் அடிச்சிரும். அப்படின்னா பாருங்களேன்.
அட்டமா சித்தியே உங்களுக்கு போர் அடிச்சு போகுதுன்னா, அப்போ போர் அடிக்காத ஒரு இடம் இருக்குமா இல்லையா? எங்க போனாலும் சலிப்பு வருதா இல்லையா? எல்லாம் 3 நாள் தான். பழமொழி சொன்னாங்கல்ல, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அவ்வளவு தீர்ந்து போச்சு. எந்த பொருள வாங்குனாலும் அது அவ்வளவுதான். அப்ப சலிக்காத ஒரு பொருள் இருக்குன்னா, அது சிவபெருமான் மட்டும் தான். அதனால தான் திருவடிய பிடிங்க, திருவடிய பிடிங்கன்னு. இல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா பிடிக்கும்னா நேரம் எடுக்குமே. உதாரணத்துக்கு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு வரணும்னு டைம் பிடிக்கும்ல. நான் சொன்னேன்ல அந்த 5 அடுக்கு கட்டும் தனியா உங்ககிட்ட அம்மா, அம்மா, அம்மான்னு கொஞ்சின்னு இருந்தவன், வீடு கட்டி முடிச்ச பிறகு பத்திரம்லாம் நம்ம பேர்ல இருந்து எழுதி வாங்கிக்கணும், வீடு கட்டி எல்லாத்தையும் வாங்கிக்கணும், அப்போ நம்மள ரோட்ல விட்டான் பாரு. எதுக்கா அந்த வீடு கட்டி குடுத்தான்? வயிறு எரியாது? அப்படின்னு நான் யோசிக்க வச்சேன்ல உங்கள. அது மாரி தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு, பார்த்துட்டு வரணும்னா டைம் எடுக்கும். புரியுதுங்களா? அப்ப நிலை இல்லாததுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. விட்டுடுங்க, தூக்கி போட்டுருவான்ல. பெரிய சொத்து சாமி தான். இந்த உலகத்திலேயே பெரிய சொத்து சிவபெருமான் தான். பட்டா, பத்திரம் எல்லாமே சாமி தான். சாமிய பிடிக்க, 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 பிடிக்க நம்மளுக்கு பெரிய அதிகாரம் குடுப்பாரு. இந்த பூமி நம்மளுக்கு குடுப்பாரு. இந்த வானம் நம்மளுக்கு குடுப்பாரு. இந்த உலகம் நம்மளுக்கு குடுப்பாரு. எல்லையெல்லாம் கடந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆற்றல் தருவாரு. எங்க வேணாலும் தூக்கி வைக்கலாம். சாமிய பிடிச்சோம்னா. ஆனா, சாமிய விட்டுட்டோம்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இந்த கிணத்து தவள மாரி தான். இந்த கிணத்து படிக்கட்டுல இருக்க தவளை என்ன பண்ணுமா, அங்கிருந்து படிக்கட்டுல இருந்து ஆ பைப்பாண்ட போகுமா, பைப்பாண்ட இருந்து இங்க வரும். அவருக்கு உலகம் எது? படிக்கட்டு, பைப்பு, தண்ணி. அவ்வளவுதான். ஜாலியா போவாரு, வருவாரு. அவருக்கு படிக்கட்டுலாம் ஏறி மேல ஒரு வானம் இருக்குன்ற அறிவே அவருக்கு இருக்காது. அவருக்கு தெரிஞ்சதுலாம் அந்த வட்டமா மேல தெரியுது பாரு, ஒரு சின்னூண்டு வட்டம். அதுதான். அதுக்குள்ள சூரியன் வந்தா பார்ப்பாரு. அதுக்குள்ள நிலா வந்தா பார்ப்பாரு. அவருக்கு தான் தெரிஞ்சது. வெட்ட வெளிய இன்னும் பார்க்கவே இல்ல அவரு. அந்த மாரி தான் நம்ம நிலைமை. அப்ப கிணத்துக்குள்ள இருக்கிற நம்பல பராசக்தி என்ன பண்றா? மூலாதாரத்துல இருந்து, அப்புறம் அந்த மண்ணுல இருந்து, தண்ணியில இருந்து, அப்புறம் நெருப்புல இருந்து, அப்புறம் வாயுல கொண்டாந்து, அப்புறம் வானத்த காமிக்கிறா. ஆ இந்த கிணத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இது ஒரு பெரிய உதாரணம் கிணம். கிணத்தவழியா இருந்த நம்மள என்ன பண்றா பராசக்தி? உலகன்றத ஒரு அறிமுகப்படுத்துறா. ஒவ்வொரு படிக்கட்டா கொண்டு போறா. கடைசியில மேல கொண்டாந்து என்ன பண்றா? வானத்த காமிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது. ச்சே! இவ்வளவு பெரிய விஷயத்த விட்டுட்டு படிக்கட்டே பெருசா நெனச்சிருந்தோமே நம்ப. என்ன பெனாத்தலு? என்ன வாய் சவுடாலு? என்ன அகம்பாவம்? எவ்வளவு பீத்தலு? எவ்வளவு பொய் புரட்டு? படிக்கட்டுல. மேல வந்த பிறகு தான் தெரியுது இதெல்லாம் பொய்ன்னு. அதான் மாணிக்கவாசகர் சொன்னார். "பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி." அப்ப அந்த வானத்த பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? அதனால தான் இந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல. அவங்க நினைப்பாங்களாம். ஐயோ! அவசரப்பட்டோமோன்னு. வேச வே வேகப்பட்டு தூக்க மாட்டீங்கணுமோன்னு. ஏன் சொல்லுங்க? அவசர அவசரமா போய் ரோசமா என்ன பண்ணிக்கங்க? தூக்க மாட்டிக்கீங்க. தூக்க மாட்டுன பிறகு உயிர் போயிடும். உயிர் போன பிறகு அந்த 7 உலகத்த கடக்குமா அது. அப்ப கடக்கும்போது அது துடிக்குமா? ஐய்யய்யோ! இந்த ஜாதி, இந்த மண்ணாங்கட்டி, சூடு, சொரணை, அப்புறம் சண்டை, ஊனலம், எண்ணுது, உண்ணுது இதெல்லாம் ஒரு லேயர கடந்த பிறகு அந்த உயிர் துடிக்குமா? அடடா! ச்சே! மேல போக 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 எல்லாமே தூசு. ச்சே! நம்ம அற்ப நோக்கத்துக்காக நம்ம கொலை பண்ணிட்டோமே! அற்ப நோக்கத்துக்காக நம்ம தூக்க மாட்டேங்கிறோமே! ஒரு சின்ன காரியத்துக்காக நம்ம இந்த மாரி பண்ணிட்டோம். அப்போ ஒரு உயிரு மேல போய் ஃபீல் பண்ணுதாம். ஐய்யய்யோ! ஒரு சவுடாலுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்புறம் அந்த சவுடாலே ஒரு தூசு மாரி ஆயிடும். ஒரு வீம்புக்காக தூக்க மாட்டேங்கிறவங்க, ஒரு வீம்புக்காக தற்கொலை பண்ணிக்கிறவங்கலாம், மேல போய் கதறுவாங்க. எப்படி கதறுவாங்க தெரியுமா? ச்சே! முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேனே! எப்போ? செஞ்சு முடிச்ச பிறகு. எப்போ? செஞ்சு முடிச்ச பிறகு. எத? தன்னுடைய உடம்ப மாச்சுக்கின பிறகு, அந்த உயிர் மேல போகுது இல்லையா? அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மேல போகுது இல்லையா? மேல போம்போது லேயர தொடும். நான் சொன்ன லேயர தொடும். மண்ணு, தண்ணி, நெருப்பு, அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் ஆகாயத்த போய் தொட்டுட்டு திருப்பியும் கீழ வரும். அப்படி கீழ வரும்போது, அப்படி லேயர கடக்கும்போது, ச்சே! அற்ப நோக்கத்துக்காக நான் என் உடம்ப விட்டுட்டேனே! எப்படி? ஒரு சிம்பிள் மேட்டர். மேல போனா தான் தெரியுது சிம்பிள் மேட்டர். ஆனா கீழ இருக்கும்போது, யார பார்த்து என்ன சொன்னேன்? இதுக்கப்புறம் என் உடம்பு நான் வச்சிருக்கவே மாட்டேன் பூமியில. போ! அற்ப மேட்டர். அற்ப மேட்டர். போடா! கடனாவது மண்ணாங்கட்டியாவது. சின்ன விஷயத்துக்கு போய் தூக்க மாட்டீங்கன்னா, அப்புறம் மேல போம்போது தெரியுது. ச்சே! பணம்ன்றது நம்ம படைச்சது. மேல இருந்து சிரிப்பாங்க. டேய்! பணம் வந்து மனிதனால படைக்கப்பட்டதுடா. இதுக்கோசம் எதுக்குடா? அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அட்வைஸ் சொல்லுவாங்க. அப்ப அசரீரி கேட்ட பிறகு அவனுக்கு வந்து அடடா! அற்ப நோக்கத்துக்காக நம்ம உயிர விட்டுட்டோமே! இதுக்கா நம்ம தூக்க மாட்டிக்கணும்? இதுக்கா நம்ம ட்ரெயின்ல மாட்டிக்கணும்? இதுக்கா நம்ம விஷம் குடிச்சோம்? அப்படின்னு ஒரு போன உயிர் என்ன பண்ணுதாம்? இந்த அற்ப நோக்கங்கள் ஏன் இத சொல்ல வரேன் தெரியுமா? இந்த கிணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான், படிக்கட்டுல இருந்து பைப் வரைக்கும் தான் நமக்கு பெரிய உலகம். அங்க தான் ஜாதி, மண்ணாங்கட்டி எல்லாமே.
நீங்க ஒவ்வொரு படிக்கட்டா மேல உங்களுக்கு அறிவு கிடைக்க 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 நீங்க மேல வந்துட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. அதுக்கு பராசக்தி மிகப்பெரிய துணையா இருக்கிறா. அவ தான் இச்சா சக்தி, அவ தான் கிரியா சக்தி, அவர் தான் ஞான சக்தி. இந்த 3 சக்தி மொத்தம் சேர்ந்த உலகம் தான் கணபதி. ஆம்பளையா வந்து நிக்குது. பொம்பளை இல்ல, ஆம்பளை இல்ல. எல்லா உருவம் தாங்குனது தான் கணபதி. அதான் சித்தி கணபதின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முழு முதல்ல வேண்டி நம்ம என்ன பண்ணலாம்? இத்தனை லேயர கடக்கணும். பாச அறிவு, பசு அறிவு, பதி அறிவு. 3 அறிவு இருக்குது. எத்தனை அறிவு இருக்குது? 3 அறிவு இருக்குது. அப்ப இந்த படிக்கட்டுலாம் கடக்கிறதுக்கு பாச அறிவ கடக்கணும். தன்னை தெரிஞ்சுக்கணும். அது பசு அறிவு. அதுக்கப்புறம் தன் தலைவன தெரிஞ்சுக்கிறது பதி அறிவு. இந்த 3த்துக்கும் உதவி செய்றவ பராசக்தி. இந்த 3த்துக்கும் உதவி செய்றவ யாரு? பராசக்தி. அதான் சொல்றாங்க. மெய்ப்பொருளாகி மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லிய லாலுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட ஒரு தத்துவமா நம்மளுக்கு விளக்கி ஆகாயத்துல கொண்டு போய் நிறுத்தி நம்மள ஆனந்தமா சிவானந்த சத்து சித்து ஆனந்தத்தில் நிறுத்துறா. அதுதான் அவளுக்கு பராசக்தின்னு பேரு. ஓம் சக்தியானவளே பராசக்தி உமையவளே. அப்போ தயவா கொண்டு போய் கை பிடிச்சு நம்மள என்ன பண்ணிட்டா? சாமி கிட்ட சேர்த்துட்டேன் இல்லையா? அதனாலதான் அம்பால தான் முதல்ல பார்க்கணும். கோயிலுக்குள்ள நுழைஞ்சா யார பார்க்கணும்? ஒரு ஈஸ்வரன் கோயில்ல நுழைஞ்சா என்ன பண்ணணும்? 2 மார்பு இருக்கும். ஒரு மார்பு என்ன மார்பு? அம்பாளுக்கு 2 மார்பு இருக்கு இல்லையா? அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மார்பு ஒரு மார்பு யாருக்காம்? பரஞானம். இன்னொரு மார்பு யாருக்கு? அபரஞானம். அதாவது ஈஸ்வரனை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மார்பு, ஈஸ்வரனை தெரியாத அறியாமல் இருக்கிற உயிர்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு அபரஞானம்னு பேரு. அதுல பால் ஊட்டுவலாம். அந்த மார்புல. அதுங்களுக்கு புத்தி வந்த பிறகு இந்த மார்புல ஊட்டுவலாம். அதான் ஞானப்பால். அதான் ஞானப்பால். அப்போ தன்னை இறைவனை தெரிஞ்சுக்கிட்ட உயிர்களுக்கு ஊட்டுறது என்னது? பரஞானம். அந்த மார்புல ஊட்டுவா. இறைவனை தெரியாதவங்களுக்கு ஊட்டுறது என்ன? ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் கடவுள் இல்லாதவனு இருக்கு, கடவுள் இருக்குன்னு சொல்றவனுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் யார் படி அளக்கணும்? அம்பாள் தான் படி அளக்கணும். சாமி தான் படி அருள் சக்தி. தாயாய் முலையை தருவானே. இப்ப புரிஞ்சுச்சா? அப்ப 2 மார்புல ஒரு மார்பு யாருக்கு? கடவுளே தெரியாத இருக்காங்க பாத்தியா? அறியாமல் இருக்கிற உயிர்களுக்கு அபரஞானம். இன்னொரு மார்பு யாருக்கு? பால் ஊட்டுறது. தெரிஞ்சுக்கிச்சு இல்ல குழந்தைங்க, அம்மா இருக்கு, அது இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிச்சு இல்ல, எனக்கு கைப்பிடிச்சு கூட்டு போமா, ஓம் சக்தி பராசக்தி தாயே அப்படின்னு எது சரணடைஞ்சது அந்த மார்பு அதுக்குதான். அப்ப அழுகுற குழந்தை தான் பால் குடிக்கணும்னு சொன்னது இதுதான். அப்ப பரஞானம் வேணுமா அபரஞானம் வேணுமா? அபரஞானத்துல மீண்டும் பிறப்பீங்க, பரஞானத்துல அதுதான் முக்தி, விடுதலை. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். எப்படி? அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அரிதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாக அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அப்போ இந்த உயிரை கடத்தி கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கணும்? அவ நினைச்சா அபரஞானத்திலையும் விட்டுடலாம் நம்மள, அப்படியே சாவடிச்சு திருப்பியும் பறக்க வைக்கலாம். அவ காளியா மாறுவா. அதே பராசக்தி யாரு காளியா மாறுறா? அபரஞானம் உள்ளவங்களுக்கு காளியா மாறுறா, பரஞானம் உள்ளவங்களுக்கு தேவியா மாறுறா, பராசக்தியா மாறுறா. இதான் ரகசியம். அப்ப யாருக்கு சக்தி, யாருக்கு காளி? அதான் ஒரு சாழோல ஒரு பாட்டுல வரும், ஊன் காளிக்கு உணவாக போறியா இல்ல பராசக்திக்கு பாத்திரமாக போறியா? ரெண்டுமே ஒரே சக்தி தான். இந்த உலக ஆசை உள்ளவங்களுக்கு தாய் காளியா வரா, அப்புக்குன்னு வாயில போட்டுக்குவா, கபாலத்தெல்லாம் போட்டு முன்னு தின்னுடும். அவளை திருப்திப்படுத்தவே முடியாது. யார? காளிய. வாயை திறந்தாலும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நேர் எதிராக தான் வீரபத்திரர். போதும் 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 போதும், அவனை விட்டுரு அவனை விட்டுரு. வீரபத்திரர் வந்து என்ன பண்ணுவார்? அவன் ஐயோ அவனை சாப்பிட்றத விட்டுரு, அவன் நம்ம புள்ளி ஆயிட்டான் விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டிக்கெட் வாங்கி கொடுப்பாரு. எங்க? அதாவது அபரஞானத்துல இருந்து பரஞானத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுப்பாரு வீரபத்திரர். அவர் மன்னிச்சுட்டாருன்னா அபரஞானத்துல இருந்து விடுதலை, அது அந்த பக்கத்துல இருந்து விடுதலை. அவர் மன்னிக்கலன்னா பட்டுதான் வா, இன்னொரு வாட்டி பட்டுதான் வான்னு சொன்னா முடிஞ்சு போச்சுக்காது. இதான் ரகசியம், இதான் ரகசியம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிட்டம்பலம். அப்போ இந்த மகிமான்றது என்னன்னா மிக உயர்ந்த உருவெடுத்து எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு
கிடைக்குது. அதுதான் அந்த ஒரு விஷயத்துல சித்தி ஆகும். தவம் பண்றவங்களுக்கு இது எல்லாமே வாய்க்கும். நம்பணும். நம்புனா தான் அது கிடைக்கும். நம்புனா எல்லா விஷயம் நடக்கும். நம்புனா தான் கிடைக்கும். சாமியோட திருவருள் கருணையினால இந்த மகிமைன்ற சித்தி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி, நிகழ்ச்சியை இதுகாரும் பொறுமையா இருந்து கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஒங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, மனம் வழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு மெய்த்தவம் என்று சொல்லக்கூடிய திரு நெட்டைக்குடல் என்கிற நிகழ்ச்சியில், அதாவது திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு சிதம்பரத்திலிருந்து வலிக்கக்கூடிய அந்த ஓங்கார ஓசையிலே கலந்து மெய்ஞானம் பெறும்படி பணிவரும்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.